அன்புறவுகளுக்கு வணக்கம். யூடியூப் போடுறதுன்னு தீர்மானிச்சிருக்கிறேன். இந்த வருடத்தில் யூடியூப்பில் வெற்றி காண்றதுண்டு. ஆனால் அதுக்கு கண்டென்ட் தேடுறது எப்போ முடியவே முடியலை. எனக்குள்ளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தானே கண்டென்ட் போடலாம். அப்போ யோசிச்சு இப்போ கடைசியாக முடிவெடுத்துருக்கிறேன். என்னோடய வீட்டில் இருக்கிற நான் பாவிக்கிற பொருட்கள், காதலிக்கிற பொருட்களை பற்றி, இப்போ பொருட்களை பற்றி இல்லை, பொருட்களை அடிப்படையாக வச்சு ஒரு சில உளவியல் சமூக கருத்துக்களை பதிவிடுறதுன்னு முடிவெடுத்திருக்கிறேன். முதல்ல இந்த பொருட்களை காதலிக்கிறத பற்றி சொல்கிறேன். பொருட்களை, உயிரற்ற பொருட்களை காதலிக்கலாமா? காதலிக்கலாம். நான் காதலிக்கிறேன்னா வேணுமுன்னா நீங்களும் காதலிச்சு பேருங்க நல்லா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டினோம், சந்தேகப்பட மாட்டினோம், பிரேக்கப் ஆகாது, கோபமூட்ட மாட்டினோம், அப்படி நிறைய இருக்குது. அதனுடைய இது நல்ல ஐடியா தான், செய்து பாருங்க. அது அப்படி இருக்குது. இப்போ நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பொருள் இந்த பாலன் பிறப்பு கூடு. இது சமய நிகழ்ச்சி இல்லை சார், அதனுடைய பயப்படாதீங்க. நான் இதை வச்சு ஒரு சமூக கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது முதல் இன்றைக்கு January 6th. இது 3 ராஜாக்கள் திருநாள்னு சொல்கிற நாள் இது. ஏனெண்டா ஜீசஸ் மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். அவரை தரிசிக்க 3 ராஜாக்கள் வந்தவர்கள். அது உண்மையாக ஒரு சரித்திர நிகழ்ச்சி, சரித்திர பதிவேடுகளில் இருக்கிற நிகழ்ச்சி. அது ஒரு பொய் கதை, புனைவு கதை அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஜீசஸ் மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். ஏழ்மையின் ஒரு வசனத்தில் சொல்கிறேன்னா ஏழ்மையின் எளிமையின் அடையாளமாக இருக்கிறார். ஆனால் இந்த ராஜாக்கள் என்றாலே அவர்கள் பணக்காரர்கள் தான். உலகத்தில் பணம் இல்லாத ராஜான்னு யாருமே இருந்திருக்க மாட்டேனும். பணக்காரர்கள் நீங்கள் சொல்லப்படையில்லை, ஆனால் பணக்காரர்கள் தானே. அப்போ அவர் தொலைவில் இருந்து வாரர்கள் ஞானிகள். இவர்களை 3 ஞானிகள்னு சொல்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை ராஜாக்களும் ஞானிகள் என்று சொல்ல முடியாது. முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான ராஜாக்கள் எல்லாருமே இருந்திருக்கிறோம். ஆனால் ஒரு சில ராஜாக்கள் ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்போ இந்த ராஜாக்கள் ஞானிகளும் கூட. அப்போ என்னென்னா இந்த ராஜாக்கள் ஜீசஸ் பரிதாப நிலையை பார்த்து இறக்கப்பட்டு அனுதாபப்பட்டு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்துட்டு போவோம்னு வேற இல்லை. அவர்கள் ஜேசுவின் பெருமதி அறிந்து அவரை தரிசிக்க வந்தவர்கள். இப்போ நான் இதை இங்கே கட் பண்ணிவிட்டு அங்கால எங்களோட சமூகத்துக்கு வாரேன். இப்போ சமூகத்தில் அதுக்கு முதல் நான் பணக்காரரை பற்றி சொல்கிறேன். 2 விதமான பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அறிவு, ஞானமும் இரக்க சுபாவமும் நட்பண்புகளும் நிறைந்த பணக்காரர். இன்னொரு வகையினர் அவர்களுக்கு அறிவில்லை, முட்டாள்களாக, அறிவே இருக்காது, பண்பாடு இருக்காது, நேர்மையாக அந்த பணத்தை சம்பாதித்திருக்க மாட்டார்கள், அடுத்தவரை மதிக்க மாட்டார்கள், மதிக்க அவர்களுக்கு தெரியாது. நான் இப்போ ஏரை பெட்டி கதைக்க விரும்புகிறேன்னா ஜீசஸின் இடத்துல இருக்கிறது போல் இது நல்ல அறிவுள்ளவர்கள், நல்ல பண்பானவர்கள், ஒரு பெருமதி மிக்க மனிதர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நலிந்து போய் பொருளாதார வளம் குன்றி ஒரு ஏழ்மையின் எளிமையின் அடையாளங்களை காவி கொண்டிருக்கிற மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த ஞானமற்ற பணக்காரர்களுக்கு அவர்களோட பெருமதி அறிய தெரியாது. ஆனபடியால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களை அவமானப்படுத்திப்பார்கள், கழிச்சு வைப்பார்கள், தங்களோட நட்பு வளையத்திலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள். அப்போ இவர்களுக்கு மனசு நோகும். அந்த கேட்டகரிக்கு தான் நான் சரி, மனசு நோகும். அப்போ உண்மையாக நாங்கள் டீப்பாக யோசிக்க அந்த மனசு நோக தெரியுது இல்லை. ஏனென்று கேட்டால் ஞானம் இப்போ இவர்கள் ஏழ்மையின் எளிமையின் அடையாளத்தில் இருந்தாலும் இவர்கள் ஒரு பொக்கிஷமான பெருமதியான மனிதர்களாக இருக்க அவர்களை அறிகிறதுக்கு ஞானம் வேணும். ஞானம் இருக்கிறவர்கள் இவர்களை தேடி வருவார்கள். இந்த 3 ராஜாக்கள் இயேசுவை வெகு தூரத்திலிருந்து தேடி வந்தது போல தேடி வருவார்கள், அவர்களுடன் பழக விரும்புவார்கள். அப்போ நாங்கள் அவர்களை பற்றி தான் எங்களோட ஃபோக்கஸை காட்டணுமே தவிர மற்றபடி இந்த ஞானமற்ற மனிதர்கள் எங்களை அவமதிக்கிற, அவர்களுக்கு ஞானம் இல்லாதபடியே தானே எங்களை விளங்காதபடியே தானே அவமதிக்கிறார்கள். அவர்களை பற்றி கவலைப்படாமல் ஞானமுள்ள மனிதர்களை உற்று பார்ப்போம். எங்களுக்கு வருகினமா, எங்களை தேடி வருகினமான்றதை. நன்றி, வணக்கம்.